மீனம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்க. இன்னைக்கு இந்த காணொலியில நாம ஜனவரி மாதம் 2024 வருடத்தினுடைய ஒரு முதல் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறத தான் நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்க போறோங்க. மீனம் ராசியினுடைய 4ஆம் பாவகத்தை பற்றி பார்க்கும்போது 4ஆம் பாவகம் உங்களுக்கு மிதுன வீடாக வரும். மிதுன வீடு அப்போது புதனினுடைய ஒரு வீடு. அப்ப அந்த 4ஆம் பாவகம் என்பது எதை குறிக்கிறது? உங்களுடைய தாயாரை, உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய சொந்தமா ஒரு தொழில் நடத்துறவங்களுக்கு அந்த சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், உங்களுடைய உறவுகள் சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். சரி, அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு பொதுவான ஒரு பலன் தான். இப்ப உங்களுக்கு மீன ராசியா இருப்பீங்க, லக்கணம் பேராக இருக்கலாம். அப்ப கொஞ்சம் பலன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் பொதுவான ஒரு பலனை சொல்றேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப 4ஆம் பாவகம் புதன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாயார் ஓரளவு ஒரு அறிவு ஒரு சார்ந்த ஒரு பெண்மணியா தான் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு புத்திசாலி அப்படிங்கிறத நம்ம கிரகங்கள் காட்டுது. அதே போல பாத்தீங்கன்னா அவங்க வியாபார நோக்கோடு இருப்பாங்க. நல்ல ஒரு ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களை எளிதில் ஊகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் புதன் அப்படிங்கிறதுனால. அதே போல உங்களுக்கு அந்த புதனினுடைய வீடாக வர்றதுனால ஓரளவு ஒரு தொழில் உத்தியோகத்துல எல்லாம் ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு. சரி, நீங்க எப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்கும் அந்த 4ஆம் பாவகத்தோட கனெக்ட் ஆகுது. அப்ப சொந்தமா நீங்க ஒரு உத்தியோகம் பண்ணி ஒருத்தட்ட போய் கைகட்டி சம்பளம் வாங்குறத விட சொந்தமா உங்களுடைய அறிவை வச்சுட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு உத்தியோகத்துல இருந்தா கூட உங்களுடைய கனவு எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கிட மாட்டோமா, ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும், நம்ம தனியா நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட ரொம்பவே இருக்கும். நீங்க அந்த சொந்த பந்தங்கள் இடையே ஓரளவு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைப் தான் நீங்க. அந்த மாமன் வழி உறவுகள்கிட்ட எல்லாம் ரொம்பவும் ஒரு அட்டாச் வச்சிருப்பீங்க. மாமன் உறவுகள் அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு அவங்ககிட்ட இந்த சொந்த பந்தங்களிடையே உறவுகள் சொந்தம், அதாவது நெருங்கிய சொந்தமா இல்லாட்டா கூட ஒரு தூரத்து சொந்தத்துல கூட நீங்க திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மீனத்திற்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு புது ஆண்டாக இருக்குது. ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்குமா, ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் ஒரு வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறாரு, உங்களுடைய யோக காரகனான செவ்வாய். அப்ப செவ்வாய் தான் இந்த மாதத்துல ஒரு ஹைலைட். அவருடைய பலன் உங்களுக்கு ஒரு ரொம்பவும் ஒரு பெர்ஃபெக்டா ஒரு சாதகமா பக்காவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக. அதாவது செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்துல இருப்பாரு. அதே போல கூடவே யாரெல்லாம் இருக்காங்கன்னா சூரியன் இருப்பாங்க, அடுத்து புதன் இருக்கிறாரு. அப்ப இந்த சூரியன் புதன் செவ்வாய் இணைவு தொழில் ஸ்தானத்துல, அதுல என்ன ஒரு விசேஷமான ஒரு தன்மை அப்படின்னா குரு பார்வையில இருப்பாங்க இந்த 3 கிரகங்களும். அதாவது சூரியன் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு. சூரியன் டிரான்சிட் ஆகி உங்களுக்கு 10ல இருந்து 11க்கு போறாரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ல இருந்து 10க்கு வருவாரு இந்த மாதம் 19ஆம் தேதி. இந்த சூரியனையும் சுக்கிரனையும் நீங்கள் பெரிதா கண்டுக்கவே வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோல எல்லாம். அதாவது அவர் 6 குடையவர் சூரியன், அதே போல அட்டமாதிபதி உங்களுக்கு சுக்கிரன். நீங்க இருவருமே எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. நீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் பார்த்தா போதும். அந்த அமைப்புல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு தனகாரகனாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருந்து அவர் 10ஆம் பாவகத்துல இருப்பாரு. குரு பார்வையில இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல இந்த மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட் கிடைக்கும். குறிப்பா தந்தையினுடைய ஒரு ஆதரவு இருக்குது. என்ன செஞ்சாலும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் உங்களுடைய தந்தையினுடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அவருடைய ஒரு உந்துதல், அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், உங்களுடைய தந்தையினுடைய மோட்டிவேஷன்லயே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஒரு செயல்படுற மாதிரி ஒரு நல்ல மாதம். அதே போல பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதத்துல தொழில் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். உங்களுக்கு தொழில அதிகமான ஒரு கான்சென்ட்ரேட் பண்றது, தொழிலை
வருமானத்தை எப்படி பெருக்கிறது, புதிய தொழில் வாய்ப்புகளை எப்படி வந்து நீங்க உருவாக்கி கொள்வது அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து ஒரு கை கொடுப்பதாக இருக்கும். ஏன்னா புதன் கூடவே அந்த தொழில் ஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பக்காவா இருக்கும். ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்கும். ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு நீங்கள் ஒரு செயல்படக்கூடிய தொழில் ரீதியாக, நான் குறிப்பா சொல்றது தொழில் ரீதியாக நீங்கள் செயல்படுற மாதிரி ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இந்த மாதத்துல அமையும். அதே போல ஒரு வீடு மனை சம்பந்தமான ஒரு தொழில இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கீங்க, ஒரு அரசு சார்ந்த துறையில இருக்கீங்க, ஒரு காவல்துறையில இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய அளவுல நீங்க உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய திறமையை மதிச்சு, நீங்க உங்களுடைய வேலையை மதிச்சு அவங்க ஏதோ ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு சன்மானம் கிடைக்குது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கீங்க, இவ்வளவு தூரம் நீங்க பாடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. அதே போல உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில்ல வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஏன்னா தொழில் ஸ்தானம் குரு பார்வைக்கு வந்துருது. அப்ப தொழில் அமைப்புகள் ரொம்பவே நன்றா இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல இருந்து 11க்கு போவாரு இந்த 15ஆம் தேதிக்கு மேல. அப்ப வந்து அந்த 10 முதல் 2 வாரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த முதல் 2 வாரத்துல மட்டும் நீங்க வந்து தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா தான் போகுது. ஆனா அதே நேரத்துல அந்த வேலை செய்யும் இடங்கள்ல அந்த கூட வேலை பார்க்கறவங்க, மேலதிகாரி யார் என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு கேட்டுட்டு அப்படியே போயிடணும் இந்த 15ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகுதான் அந்த அந்த தொழில் செய்யும் இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பாத்தீங்களா, யாருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வளர்ச்சி அடைகிறாங்க, ஒருத்தர் திறமையா இருக்காங்க, ஒருத்தருக்கு பாராட்டு கிடைக்க போகுது, அவர் வந்து ரொம்பவும் ஒரு சூப்பரா இருக்கிறாரு அப்படின்னாலே மத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பொறாமை வந்துடும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியமா வரும். அப்ப வந்து அது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த மாதம். அப்ப அந்த முதல் 2 வாரமும் அந்த இடத்துல கவனமா இருந்துக்கோங்க மீனம் ராசிக்காரங்க. அதே போல குடும்பம், கணவன் மனைவி உறவுலையும் அப்படிதான். கணவன் மனைவி உறவுலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரச்சனையே இல்லாம குடும்பம் போயிட்டு இருந்தா கூட யாராவது ஒரு 3ஆம் நபர் தலையிட்டு உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த இடங்கள்லயும் அந்த நீங்க அந்த முதல் 2 வாரம் தான் அது நடக்கும். ஏன்னா இது வந்து எதனால நடக்குதுன்னா 6 குடையவனாக சூரியன் இருக்கு. அந்த 6 குடைய சூரியன் வந்து யார் கூட இணைஞ்சாலும் சரி அவங்ககிட்ட வந்து சண்டையை மூட்டி விடுறதுக்கு வழிய பார்ப்பாரு. அப்ப அந்த பாவகத்தோடு தொடர்பு பெறக்கூடிய கிரகங்கள். அப்ப இந்த மாதத்துல உங்களுடைய கணவன் மனைவி உறவுல அந்த வேலை செய்யும் இடங்கள்ல இந்த 2 இடங்கள்லயும் மட்டும் ஃபர்ஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் 2 வாரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க வந்து ஓவரா பேசாம நீங்க வந்து நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்றது எதுக்காகன்னா குரு உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவகத்துல இருப்பது. அதே போல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது 1-7 தான் இருக்கிறாங்க. அப்ப ராகு கேது 1-7 இருந்தாலும் கூட அந்த நீங்க வந்து ராகுவை மட்டும் பார்க்க கூடாது, ராகுக்கு வீடு கொடுத்த குருவை பார்க்கணும். குரு வந்து உங்களுக்கு 2ல தான் இருக்காரு. அப்ப ராகுவால ஒரு பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது. அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா வந்து அந்த ராகு நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அப்பப்ப காட்டுவாரு. ஒரு மனதுல வந்து ஒரு சஞ்சலம், ஒரு குழப்பம், இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகள்லாம் புது புது பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப இந்த புது புது பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி வரும். அப்ப இதுவரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சதே இல்லையே, இது எங்க இருந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வரலாம். அப்ப வந்து அதெல்லாம் நீங்க வந்து வந்த வேகத்துல போயிரும், அது வேற விஷயம். ஆனா அது வரும். அது வரும் பொழுது உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வரும். ஏன் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சங்கடங்கள் மாறி மாறி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க நிறைய இடங்கள்ல. அதே போல கேதுவை பார்க்கும்போது கேது வந்து கலஸ்திரஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. ஆனா கேதுவனுடைய அந்த செயல் வந்து யாரை வச்சு இருக்குன்னா புதனை வச்சுதான் இருக்குது. புதன் வந்து இந்த மாதம் குரு பார்வையில இருக்கிறாரு. அதனால நீங்க வந்து பெருசா அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது சின்ன சின்ன ஊழலாகத்தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல ஒரு சண்டையாக மாறாது. ஏன்னா குரு பார்வையில புதன் இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துலயும் ஒரு வகையில ஒரு சேஃபான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படிங்கறத தெரியுதுங்க. அப்ப வந்து இந்த மாதத்துல நீங்க வந்து மாணவ மணியா இருக்கீங்க, நல்லா படிக்க முடியுமா,
முடியுமா? உங்க ஃபோக்கஸ் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல்வியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல தடைகள் இல்ல. அந்த முதல் 2 வாரமும் பாத்தீங்கன்னா கல்வியில வந்து ஒரு சரியா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணா கூட அந்த ப்ரிப்பேர் பண்ண விடாம சில டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். அப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் கூட நீங்க வந்து ஓரளவு அதுல வந்து படித்துட்டு வெளியே வரோம். அதாவது நீங்க இப்ப வந்து எக்ஸாமுக்கு போறீங்க, இப்ப வந்து ஏற்கனவே வந்து மழை, அங்கங்க மழை, அப்ப வந்து அந்த நீங்க வந்து ஒரு பிளான் படி நீங்க வந்து ஒரு பிளான் பண்றீங்க. அந்த பிளானை வந்து சரியா அது வந்து செயல் வடிவம் படுத்த முடியாது. அந்த முதல் 2 வாரம் மாணவ மணிகளுக்கு ஒரு பிளான், உங்களுடைய ஃபியூச்சர் பற்றி ஒரு பிளான் இருக்குது, எல்லாத்துலயுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், தடைகள் வந்துகிட்டே இருக்கும். மாதம் முதல் 2 வாரம் மட்டும்தான். அப்ப நீங்க வந்து 2வது வாரத்தை 3வது வாரத்துல இருந்து அதுக்கு வந்து அதற்கான ஒரு பிளான் நீங்க பண்ணலாம். அந்த இடத்துல மாணவ மணிகள் கொஞ்சம் கவனம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா இந்த மாத தொடக்கம் உங்களுக்கு ஒரு அற்புதம் தான். ஏன்னா புதன் வலுவா இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப வந்து உங்களுக்கு தெளிவு, ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ள நிறைய தப்பு, உங்களுக்குடைய நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, பேரண்ட்ஸுடைய திட்டு இருக்குது அப்படிலாம் கூட அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இப்ப வந்து இந்த மாத தொடக்கம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு நீங்க வந்து அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மாணவ மணிகளுக்கு இந்த மாதம், அதாவது தை பிறக்கும் பொழுது மகர சக்கராந்தி வரும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பாராட்டு கிடைக்குது, நீ இதுவரைக்கும் என்னதான் தப்பு பண்ணாலும் சரி இப்ப நீ இனிமேல் ஒழுங்கா இருப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட நடந்துக்கிடுவாங்க. அதனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான் மாணவ மணிகளுக்கு. அதை வந்து நீங்க சரியா ஒரு பிளான் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் சரி 15ஆம் தேதிக்கு மேல வந்து அதை வந்து பிளான் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், மீனம் ராசி பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் குறையுமா? குடும்பத்தில் உள்ள சிக்கல்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வுக்கு ஒரு வழி கிடைக்குதா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல முதல் மாதம் வந்து கொஞ்சம் முதல் 2 வாரம் உங்களுக்கு கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருக்கும். குடும்ப உறவுகளிடையே நிறைய சிக்கல்கள் வருது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் பிள்ளைகள் விஷயத்திலையும் அதெல்லாம் இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு எல்லாம் மகர சங்கராந்திக்கு பிறகு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. வருமானத்திற்கு முக்கியமா குறை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. பணம் தான் மெயின். பணப்பற்றாக்குறை வந்ததுன்னா எல்லா இடத்துலயும் அடிச்சு. ஏன்னா இப்ப விரயங்கள் ஒரு பக்கத்துல போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு மீனம் ராசிக்கு. அப்ப வந்து விரயங்கள் ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வருமானம் வந்தாதான் அதை வந்து உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு மனதளவுல ஒரு தெம்பு கிடைக்கும் இல்லைங்களா? அது வந்து இந்த மாதத்துல இருக்குது. அதனால நீங்க அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். விரயங்கள் அது போயிட்டு தான் இருக்கும். வர வேண்டிய விரயத்தை பண்ணிருங்க. அது ஒரு நமக்கு வந்து ஒரு விரயத்தை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு நல்லது நடக்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் மனதார அனுபவித்து விடுங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த பெரிய கஷ்டங்கள்ல இருந்து கடவுள் உங்களை காப்பாற்றி கொண்டே வருகிறார் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விதியாக இருக்குங்க. இந்த மாதத்துல வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல மன அழுத்தம் இல்லை. ஆனா வந்து ஒரு குடும்ப ரீதியான குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி மனதுல வந்து இந்த பிரச்சனை எப்பதான் முடிய போகுதோ தெரியலையே, இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனைனா சமாளிச்சிடலாம், 4-5 பிரச்சனை இருக்குது குடும்பத்துல, இதெல்லாம் எப்ப சால்வ் ஆக போகுது, எப்ப வந்து அதனால நமக்கு ஒரு விடிவு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இருந்துட்டே இருக்கும் பெண்களுக்கு. மீனம் ராசி பெண்கள் நீங்க பெருசா ஒரே பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஹெல்த்ல வந்து கவனமா இருந்துட்டீங்கன்னா தான் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நல்ல விதமாக ஹேண்டில் பண்ண முடியும், டீல் பண்ண முடியும். அப்ப ஹெல்த்ல ஓவரா கவலைப்பட வேண்டாம் எதை நினைச்சும். அப்ப வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குரு உங்களுக்கு ராசிநாதன் கொடுத்துட்டே இருப்பாரு. குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறாரு. அப்ப எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் உங்கள் கையை மீறி போறது இல்ல. அப்ப வந்து நீங்க ரிலாக்ஸா இருங்க அந்த இடத்துல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத தொடக்கம் ஓவராலா ஜனவரி மாதம் 2024 எப்படி இருக்குன்னா ஒரு புது ஆரம்பத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அதே போல உங்களுக்கு தொழில் ரீதியான இந்த மாதத்துல நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். தொழில வந்து நீங்கள் வந்து தொழில் முனைவோர்களுக்கான ஒரு மாதம் இந்த மாதம். அப்ப வந்து தொழில்ல உங்களுடைய பிசினஸ்ல வேலையில உத்தியோகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது வந்து இந்த மாதத்துல
உங்களுக்கு வந்து பெருமளவுல கை கொடுக்குங்க. இந்த மாதத்துல வந்து நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்துல வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அனைத்து விஷயங்கள்லுமே உங்களுக்கு வெற்றியை அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.